ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே மார்னிங் அர்ஜென்ட் ப்ளவுஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம சிவன்மலை வந்திருக்கோம். சிவன்மலை வந்து சாமி கும்பிட்டு நம்ம அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம மிஷின் வாங்க போகிறோம். அதிரன் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்களா? இது திருப்பூர் ரோட்டில், திருப்பூர் போகிற வழியில் நல்லூருங்கிற இடத்துல இருக்குங்க. அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா செகண்ட் ஹேண்ட் மிஷின்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மிஷின்பாங்க, ஆட்டோமேட்டிக் மிஷின். அதே ஃபஸ்ட்டு டேர்னிங் பண்ணி லாஸ்ட்டாக கட் ஆகிக்கும், அதுவே டேர்ன் பண்ணி கட் ஆகிக்கும். அந்த மாதிரி மிஷினுங்க. அதெல்லாம் வந்து 25,000 பக்கம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பட்ஜெட் வந்து அவ்வளோ இல்லை. ஒரு 15,000ல் ஒரு மிஷின் பார்க்கலாம், நார்மல் மிஷின் பார்க்கலான்னு வந்தாச்சு. ஏன்னா நம்ம பெடல் மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது, அதில் அடிக்கிறதுக்கு லேட்டும் ஆகுது. நம்மளால் வீட்டில் இருந்துட்டு வீட்டு ஒர்க் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ண முடியல, குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டு. சரி, ஓகே, நம்ம இந்த மிஷின் பவர் மிஷின் ஒன்று கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட்லேயே வாங்கியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே நிறையா மிஷின்ஸு, மோட்டர்ஸு. இது பார்த்திங்கன்னா ஓவர்லாக் மிஷின்ஸு, பேட்லாக் மிஷின்ஸு எல்லாமே இருக்குது. அதோட டேபிள்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய கம்பெனிஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்குற மிஷின் என்னென்னா ஜுக்கி தான் எடுக்க வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்களா, நம்ம மிஷின் ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம செல்லக்குட்டி நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. அவங்கள தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்மளாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பின்னாடி ஆட்டோவில் ஏற்றி விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டோம், கொஞ்சம் லேட் ஆகுன்னு. இனி பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். நம்ம மிஷின் எங்கே போடணுமோ அதை செட் பண்ணிக்கலான்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மெரிட். இது நான் வந்து 2014ல் வாங்கினது. இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு மேலேயே இருந்துச்சுங்க. தைச்சு பழகிறதுக்காக வாங்கினது. ஓகே, நீ அது அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போன்னு சொல்லிட்டு உரமை வச்சாச்சு. கரண்ட் இல்லாதப்போ அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் வந்துருச்சுங்க. ஆட்டோவில் இறக்கிட்டு இருக்காங்க. இறக்கிட்டு ஆட்டோ கிளம்பிடுச்சு. இப்போ கொண்டாந்து உள்ளே செட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட் இருந்ததுக்கு நம்ம மிஷின் அரேஞ்ச்மெண்ட் இது தாங்க. நம்ம இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் துடைக்கணும். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக அடிச்சதுங்க. நல்லா அடித்து அங்கேயே தைச்சி பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம். ப்ளக் பாயிண்ட் மட்டும் இல்லை, அது வாங்கிட்டு வந்திருக்கோம். நீ அதையும் செட் பண்ணணும். செட் பண்ணி எடுத்து நீ வேலை செய்யணும். ஆயில் வாங்கிட்டு வந்திருக்கு. இன்னும் ஆயில் வந்து ஊற்றலை. உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றுன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஆட்டோவில் கொண்டு வரும்போது எல்லாம் கலந்துருச்சு. நீ அதெல்லாம் மாட்டணும். நெட் எல்லாமே இருக்குது, எடுத்து மாட்டிக்கலாம். இனி இது நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து பவர் மிஷின் வாங்குவேன்னு நான் நினைக்கல. எப்படியோ வாங்கியாச்சு. செகண்ட் ஹேண்ட்னாலும் 15,000 வந்துருச்சுங்க. இது கொண்டு வந்து வீடு சேர்த்தும் போது 17,000 பக்கம் வந்துருச்சு. புது மிஷின் மாதிரியே தான் இருக்குது. நமக்கு இப்போதைக்கு ஓகே. நம்ம கொஞ்சம் டெவலப் ஆக அதையும் டெவலப் பண்ணிக்கலாம். வெரி ஹாப்பிங்க.